அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. மதீனா கோத்திரத்தாருடன் அன்னலார் ஒப்பந்தம். மதீனா நகரில் பல மதத்தார் வாழ்ந்து வந்தனர். குஃபார் மற்றும் முஷ்ரிக்கீகளுடன் யூதர்களும் நீண்ட காலமாக வசித்தனர். நபியவர்கள் மதீனா வந்த 1ஆம் ஆண்டிலேயே முஸ்லிம்களையும் யூதர்களையும் சமரசமாக வாழ்விக்க இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்றை இயற்றினார்கள். இது மனித உரிமையின் உண்மையான வடிவமாகும். இதன் மூலம் அனைவருக்கும் பூரண மத சுதந்திரம் இருந்தது. அக்கிரமங்கள் வேருடன் களையப்பட்டு நீதியும் அமைதியும் நிலைநாட்டப்பட்ட முழுமையான தெளிவான சட்டமாகும். இந்த ஒப்பந்தத்தை உலகின் பூர்வீகமான அரசியல் சாசன முறை என்று சொன்னால் மிகையென்று. இது நிறைவேற்றப்பட்ட காலகட்டத்தில் மதீனாவிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் வாழ்ந்த கோத்திரத்தாரிடம் கையொப்பம் வாங்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்த பத்திரம் இன்றும் பாதுகாப்பாக உள்ளது. இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். தன்னிறைவு பரவலாகும் என அறிவித்தல். ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நபியவர்கள் என்னிடம் உமது ஆயுள் நீடித்திருக்குமானால் கை நிறைய தங்கத்தையும் வெள்ளியையும் ஒருவர் எடுத்துக்கொண்டு அதை தர்மம் செய்யும் அலைவார். ஆனால் அதை வாங்கிட எவரும் முன்வராத காலத்தை பார்ப்பீர் என கூறினார்கள். அதற்கு அன்னலார் கூறியவாறே அவர்கள் தமது 120வது வயதில் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்களின் ஆட்சி காலத்தில் அன்னலாரின் முன்னறிவிப்பை நடைமுறையில் கண்டார்கள். ஜகாத் வாங்கிற ஒரு ஏழை கூட அன்றில்லை. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. குளிக்கையில் முழு உடலும் நனைய வேண்டும். உடலின் ஒவ்வொரு முடிக்கு கீழும் அசுத்தம் இருக்கிறது. எனவே நீங்கள் முடிகளை நன்றாக அலசி கழுவுங்கள், உடலை நன்கு சுத்தம் செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கருத்துரை. முழு உடலும் நனையும் அளவுக்கு தண்ணீரை செலுத்தி குளிப்பது ஃபர்லாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. குழந்தைகளுக்கு இதை ஓதி ஊதவும். நபியவர்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவருக்கும் இந்த துவாவை ஓதி ஊதினார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வ மின் குல்லி ஐனில் லாமா. பொருள்: அல்லாஹ் தஆலாவின் பரிபூரண வாசகத்தை கொண்டு எல்லா ஷைத்தான்களும் மற்றும் தொல்லை தரும் அனைத்து மிருகங்களும் மற்றும் கண்திருஷ்டியை உண்டாக்கும் தீய பார்வை ஆகியவற்றிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. விருப்பத்திற்கேற்ப அன்பளிப்பு வழங்குதல். தம் முஸ்லிம் சகோதரர் மகிழ்ச்சியுடன் ஏற்றிடும் வகையில் தரமான அன்பளிப்புடன் அவரை சந்திக்க செல்பவரை மறுமையில் அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுத்துவான் என நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. அனாதைகளின் பொருளை உண்ணுதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் அனாதைகளுக்கு அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள், நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி விடாதீர்கள், அவர்களுடைய செல்வங்களை உங்கள் செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள், நிச்சயமாக இது பெரும் பாவமாகும். ஏழாவதாக உலகத்தை பற்றி. இம்மையை விட மறுமையின் வீடே சிறந்தது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை. அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு நிச்சயமாக மறுமை வீடே மிகவும் மேலானதாகும். எட்டாவதாக மறுமையை பற்றி. நரகத்தின் சுவர். நரக நெருப்பை சுற்றி 4 சுவர்கள் தடுப்பாக உள்ளன. ஒவ்வொன்றின் அகலம் 40 ஆண்டுகள் நடைதூர தொலைவாகும் என நபியவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக குர்ஆனின் மருத்துவம். சூரத்துல் பக்கராவின் மூலம் பாதுகாப்பு. உங்களது வீடுகளில் அல் பக்கரா சூராவை ஓதிடுங்கள், அதனால் ஷைத்தான் பிசாசுகள் அந்த வீட்டில் நுழைவதில்லை என நபியவர்கள் கூறினார்கள். 10ஆவதாக அன்னலாரின் அறிவுரை. அல்லாஹ் தஆலா கூறியதாக ஹதீஸ் குதூசியை நபியவர்கள் அறிவித்ததாவது, என் அடியார்களே, அநீதம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கியுள்ளேன், அதை உங்களிடையும் ஹராமாக்கியுள்ளேன். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதம் செய்திட வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.